திருப்பதி ஏழுமலையின் பின்னணியில் இந்த வார நட்சத்திர பலன்கள். துலாம் முதல் மீனம் வரை. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்: சித்திரை 3-4 பாதங்கள். அலைச்சல் அதிகரிக்கும், உடல்நிலையில் கவனம் தேவை. சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வேலைபளு கூடுதலாகும். செவ்வாய் ஒன்று அனைத்திலும் பொறுமை காப்பது நல்லது. சுவாதி: பணவரவு அதிகரிக்கும், குடும்பம் தொழில் வேலையில் இருந்த போராட்ட நிலை மாறும், நெருக்கடிகள் நீங்கும், பெரியோரின் ஆதரவால் உங்களின் வேலை நடக்கும். புதனன்று பொறுமையாக இருப்பது நல்லது. விசாகம் 1-2-3 பாதங்கள். பணியாளர்களுக்கு நெருக்கடி நீங்கும், எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும், தேவைக்கேற்ப வருமானம் அதிகரிக்கும். புதன் வியாழனன்று நிதானமாக செயல்படுங்கள். அடுத்து விருச்சிகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். விசாகம் 4ஆம் பாதம். வக்ர குருவால் வாழ்க்கை வளமாகும், நெருக்கடி நீங்கும், எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும், தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும், சிலர் புதிய இடம் வீடு வாங்குவீர்கள். வியாழனன்று விழிப்புடன் செயல்படுவது நல்லது. அனுஷம் 4ஆம் இட சனி ராகுவால் உழைப்பு அதிகரித்தாலும் ராசிநாதன் செவ்வாயால் உங்கள் நிலை உயரும், முன்னேற்றம் ஏற்படும், நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கேட்டை: செவ்வாய் சூரியன் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் வேலையில் ஆதாயம் உண்டாகும், அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும், பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும், பணவரவு உண்டு. அடுத்து தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மூலம் பாக்கிய கேதுவால் திறமை வெளிப்படும், பெரியோர் ஆதரவு கிடைக்கும், வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும், தொழில் முன்னேற்றம் அடையும், பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும், செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். போராடம்: உங்கள் லாபாதிபதி ஜன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருள் சேரும், வேலையில் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், இடம் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும், வியாபாரம் தொழில் நிறுவனம் நடத்தி வருவதற்கு கூடுதல் லாபம் வரும். உத்திராடம் 1ஆம் பாதம். சனி ராகு சகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுத்த வேலைகளில் வெற்றியோடு முடிப்பீர்கள், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், மற்றவர் ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் செல்வாக்கு உயரும். அடுத்து மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திராடம் 2-3-4 பாதங்கள். நீங்கள் வேலையை திட்டமிடாமல் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள், நிம்மதியற்ற நிலை ஏற்படும், அனைத்திலும் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது, கோயில் வழிபாட்டால் பிரச்சனைகள் தீரும். திருவோணம்: உங்கள் நிலையில் கவனம் தேவை, வியாபாரிகளுக்கு அரசு வழியில் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புண்டு, பணியாளர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது நல்லது. அவிட்டம் 1-2 பாதங்கள். ராசிக்குள் இருக்கும் கிரகங்களால் மனம் குழப்பமடையும், எடுக்கும் வேலைகள் இழுபறியாகும், குடும்பத்திலும் நிம்மதியற்ற நிலை ஏற்படும், வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும், புதிய முயற்சிகள் எப்போது வேண்டாம், கோயில் வழிபாடு பிரச்சனையை குறைக்க உதவி செய்யும், பண வரவு உண்டு. அடுத்து கும்பம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். அவிட்டம் 3-4 பாதங்கள். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கிரகங்களால் செலவும் அலைச்சலும் அதிகரிக்கும், எதிலும் போராட்டமாக இருக்கும், உடல்நிலையிலும் பாதிப்புகள் ஏற்படும், உங்களை சுற்றி இருப்பவர்கள் சங்கடம் அதிகரிக்கும். சதயம்: நிதானமாக செயல்படைய வாரம் இது, நன்றாக போய்கிட்டு இருந்த வியாபாரம் தொழிலில் பின்னடைவு ஏற்படும், சிலர் சட்ட சிக்கலுக்கு ஆளாகக்கூடிய நேரம் வரும். புரட்டாதி 1-2-3 பாதங்கள். வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படும், வருமான குறைவின் காரணமாக நிலத்தை விட்டு நிலைமையை சரி செய்யும் நிலை சிலருக்கு ஏற்படும், குடும்பத்தினரும் கோபம் வேண்டாம், இந்த நேரத்தில் நிதானம் காப்பது நல்லது. அடுத்து மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். போராட்டாதி 4ஆம் பாதம். நெருக்கடி நீங்கும் வாரம் இது, அதிர்ஷ்ட வாய்ப்பு கதவை தட்டும், நிம்மதி உண்டாகும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் உண்டாகும், புதிய முயற்சிகளும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அடுத்து உத்திராட்டாதி. கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குழப்பம் விலகும், வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும், தேவை பூர்த்தியாகும், செல்வாக்கு உயரும், உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், வழக்கு சாதகமாகும். ரேவதி: லாப சத்ரு ஜெயஸ்தானங்கள் பலம் பெறுவதால் இந்த நேரம் யோகமான நேரம், தொழில் முன்னேற்றம் அடையும், சொத்துக்கள் சேரும், வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், செல்வாக்கு அதிகரிக்கும்.